நம்ம பண்ண வேண்டிய அர்ஜென்ட் மேட்டர். அதாவது இது சிம்பிள் திங் சார், சிம்பிள் திங். நான் வந்து RCM வந்தது இஸ் ஃபார் ஃப்ரீடம் அண்ட் செக்யூரிட்டி. ஹலோ, ஃப்ரீடம் அண்ட் செக்யூரிட்டி. எப்பவும் வந்து நான் மீட்டிங் ப்ரமோட் பண்ணிட்டே இருக்கணும், எப்பவும் வந்து நான் போயிட்டே இருக்கணும், எப்பவும் வந்து நான் பிளான் கொடுத்துட்டே இருக்கணும்னா நான் எப்ப ஃப்ரீ ஆகும்? நான் இன்னைக்கு RCM விட்டா நாளைக்கு என்னுடைய பிசினஸ் வந்து ஜீரோல போயிடும். எஸ் ஆர் நோ? அப்படி போக கூடாது. அப்படி இருந்தா நான் வேலையில போயிருக்கலாமே, பிசினஸே பண்ணிருக்கலாமே. நான் RCM எதுக்கு வந்தது? நான் RCM வந்த காரணம் இட் இஸ் ஃபார் செக்யூரிட்டி அண்ட் ஃப்ரீடம். நான் 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் RCM பண்ணினா ஆஃப்டர் 1 or 2 3 years I will leave this business. I want to take retirement. அதுக்கப்புறம் வந்து நான் பணத்துக்காக RCM இருக்கக்கூடாது. அது எப்ப நடக்கும்? If I have a system created. RCM வந்து சிஸ்டத்தில் இருக்கணும். அதாவது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஒரு புக்ல என்ன எழுதி இருக்கு? whoever joins in your team, அந்த ஆட்கள் வந்து உங்களுக்கு கூட கனெக்டடா இருக்கக்கூடாது, அந்த ஆட்கள் வந்து சிஸ்டத்தோட கூட கனெக்டடா இருக்கணும். கனெக்ட் த பீப்புள் வித் த சிஸ்டம், நாட் வித் யூ. நிறைய லீடர் பண்ற ஒரு தப்பு என்ன தெரியுமா? என்கிட்ட கேட்கலையே, என்கிட்ட கேட்காம நீங்க எப்படி பண்ணிடு. they want people to get attached with them. நான் வந்து என்னோட கூட அட்டாச்சா இருக்கணும், நான் என்கிட்ட கேட்கணும், நான் தான் பெரிய ஆளு, என்கிட்ட கேட்காம பண்ணினா அதை வந்து நான் கொலாப்ஸ் பண்ணிடுவேன், அவரை அடிச்சிடுவேன், இவரை இடிச்சிடுவேன். அப்படி ஆகும்போது ஆட்கள் வந்து ஆட்களோட கூட கனெக்டடா இருக்கு. தயவு செஞ்சு நான் வந்து RCM வந்தது இஸ் ஃபார் செக்யூரிட்டி அண்ட் ஃப்ரீடம். நான் ஃப்ரீயா இருக்கணும். என்கிட்ட கேட்காமையே இந்த மீட்டிங்ஸும் ஷெட்யூலும் நடந்துட்டே போகணும். என்கிட்ட யாரும் எதுவும் கேட்க கூடாது, எனக்கு ஒரு போன் கால் வரக்கூடாது. ஹலோ, என்கிட்ட ஒரு போன் கால் கூட வராமையே என் பிசினஸ் வந்து ரூபியில போகணும், ஸ்டார் ரூபியில போகணும். ஒரு போன் கால் கூட வரக்கூடாது. யாரும் என்கிட்ட ஒரு பாயிண்ட் கூட கேட்க கூடாது. நியூட்ரி சார்ஜ் நான் எது கொடுக்கணும், நான் சென்னையில மீட்டிங் பண்ணலாமா வேண்டாமா, ஈரோடுல நான் போகணுமா வேண்டாமா, என்கிட்ட யாருமே கேட்க கூடாது. அதுக்காக தான் RCM இருக்கு. Without my presence, RCM should grow. அப்பதான் நான் ஃப்ரீடம், அப்பதான் நான் செக்யூரிட்டி என்ஜாய் பண்ண போறேன். அதுக்கு என்ன பண்ணணும்? உங்களை டீமில் உள்ள ஆட்களுக்கு நீங்க டிவைட் பண்ணி கொடுத்துடணும் ரெஸ்பான்சிபிலிட்டி. நானே பண்றேன், என்கிட்ட கேக்குடா, என்கிட்ட கேக்கு, நான் கேட்க. அப்படி பண்ணினா எப்போ வந்து இது வந்து பீப்புள் வில் கனெக்டட் வித் த பீப்புள், உங்களுக்கு செக்யூரா இருக்க கூட முடியாது, உங்களுக்கு ஃப்ரீடமா இருக்க முடியாது. சிஸ்டம் கிரியேட் பண்ணுங்க, ஷெட்யூல் கிரியேட் பண்ணுங்க, யார் வேணா கனெக்ட் பண்ணட்டும். உங்கள் டீமில் உள்ள ஏபிள், எலிஜிபிள், சின்சியர், பொட்டன்ஷியல் லீடர் கிட்ட நீங்க அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுங்க. தட் இஸ் கால்ட் லீடர்ஷிப். அவரை வேலை பண்ண வைக்குங்க. கரெக்டா வேலை பண்றியா இல்லையா நீங்க ட்ராக் பண்ணுங்க. as a senior leader நம்ம ட்ராக் பண்ணிருக்கோம். that is the responsibility of each and every person attending this program today. இன்னைக்கு அட்டெண்ட் பண்ற எல்லாரும் வந்து தெரிஞ்சிருக்க வேண்டிய most important point. don't connect people with people, connect people with system.